ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்க நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நேத்து ஷாப்பிங் போயிருந்தோம். வீட்டுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அத வாங்க போயிருந்தோம். அப்ப பார்த்தீங்கன்னா, மருதாணி பவுடரா கிடைச்சுச்சு. அத சரி நம்ம ஊர்ல வந்து செடியில இருந்து பறிச்சு தான் நம்ம யூஸ் பண்ணி நான் பழகியிருக்கேன். அ பவுடரா கிடைச்ச உடனே, "ஓ! பவுடராலாம் இருக்கா? சரி வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம்." அப்படின்னு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அத வச்சா அதோட ரிசல்ட் எப்படி தெரியுதுன்னு வீடியோல போய் பார்க்கலாம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் அந்த பவுடர் பாக்ஸு. இது வந்து கைக்கு வச்சுக்கலாம். தலைக்கு கலரா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க தலைக்கு யூஸ் பண்றாங்க. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பாக்ஸ் பார்க்குறேன். அ இதோட பவுடர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கு. நான் வந்து ஒரு கைக்கு தான் வைக்க போறேன். ஒரு கைக்கு தேவையான அளவு கொட்டிக்கிறேன். போதும்னு நெனைக்கிறேன். நம்ம வீட்ல செடியில இருந்து இலைய பிரிச்சு அரைச்சு வைக்கும்போது, ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா, லெமனையும் விடுவாங்க. ஆனா நான் லெமன கட் பண்ணி இதுல கொஞ்சம் சாறு விட்டுக்கிறேன். போதும். தண்ணி கொஞ்சமா விட்டு இது பண்ணிக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நம்ப பவுடர வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது வந்து நம்ம கைக்கு கோன் வைப்போம்ல, மருதாணி வாங்கி வைப்போம்ல கோனு, அந்த மாதிரி தான் இருக்கு. நம்ம செடியில பறிச்சு அரைக்கிற மாரி கொர கொரப்பா இல்ல. சரி இத கையிலயும் வச்சிரலாம். நான் நல்லா கைய வந்து சோப்பு போட்டு கழுவிட்டு வந்துட்டேன். இது அவ்வளவும் வைக்கிற பதத்திலேயே இல்ல. கொஞ்சம் மயன்னு இருக்கு பவுடரா. இது நம்ம செடியில இருந்து பறிச்சு அரைச்சு வைக்கும்போது, இப்படி எடுத்து வைப்போம். இது அந்த மாதிரிலாம் வைக்கவே முடியல. வழவழன்னு இருக்கு. எங்க ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நாங்க பவுடரா வாங்கிலாம் யூஸ் பண்ணதே கிடையாது. நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றேன். ஏன்னா எங்க ஊர்ல நாங்க வீட்லயே செடி வச்சிருக்கோம். எங்க வீட்லயே நெறைய மருதாணி செடிலாம் இருக்கிறதால பறிச்சு அரைச்சு வச்சுப்போம். நாங்க நைட்ல வச்சுட்டு காலையில எந்திரிச்சு கழுவிட்டு பார்ப்போம். அதுவும் தூக்கத்துல பாய்ல அங்கங்கலாம் ஒட்டிடும். இது எப்படி புடிக்குது? நல்லா கலரா வருமா? எதுவுமே தெரியாம வாங்கிட்டு வந்துட்டேன். எங்க வீட்டுக்கார் வேற திட்ட போறாரு, நல்லா புடிக்கல அப்டின்னா. அப்பவே வேணான்னு சொன்னாரு. "வேணாம் நம்ம ஊருக்கு போயிட்டு செடியில பறிச்சு அரைச்சு வச்சுக்கோ. எதுக்கு காசு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் தான் அடம் புடிச்சு எனக்கு வேணும், வாங்கி குடுங்கன்னு வாங்கிட்டு வந்தேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நான் வச்சு முடிச்சுட்டேன். ஒரு 1/2 அன் ஹவர் விட்டு கழுவி பார்க்கலாம். ரிசல்ட் எப்படி தெரியுதுன்னு. இப்ப பாத்தீங்கன்னா, நல்லாவே காய்ஞ்சிருச்சு. ஒரு 1/2 அன் ஹவர்லயே. இப்ப கழுவி பார்க்கலாம். இதோட கலர் எப்படி புடிச்சிருக்கு? நல்லா டார்க்கா புடிச்சிருக்கா? இல்ல லைட்டா தான் புடிச்சிருக்கான்னு. வாங்க கழுவிட்டு பார்க்கலாம். இது மட்டும் ஒழுங்கா புடிக்கலன்னா, எங்க வீட்டுக்காரர் கலாய்ச்சே தள்ளிடுவாரு என்ன. இப்ப கழுவிட்டோம். ரொம்ப டார்க்காலாம் புடிக்கல. லைட்டா தான் புடிச்சிருக்கு. நம்ம செடியில பறிச்சு அரைச்சு வைக்கிறத விட, இதுல ரிசல்ட் கம்மியா தான் தெரியுது. ஆ ரொம்ப கலரா தெரியல. நாளைக்கு காலையில பார்த்தா தான் டார்க்கா மாறுதா? இல்ல இதே கலர்ல தான் இருக்கான்னு தெரியும். இப்ப தெரியல. லைட்டா தான் புடிச்சிருக்கு. செடியிலருந்து பிரிச்சு வைக்கிறத விட ரிசல்ட் இதுல கம்மியா தான் தெரியுது. செடி இல்லாம வைக்க முடியல அப்படிங்கிறவங்க இந்த மாரி பவுடரா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. நல்ல ரிசல்ட் தெரியுது. எனக்கு ஓகே தான். ஆ இந்த மாரி யாரெல்லாம் பவுடரா வாங்கி யூஸ் பண்ணி பார்த்து நல்ல ரிசல்ட் தெரிஞ்சுச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, விளாக் வித் சர்மி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.